கண்டிப்பாக சாப்பிடுங்க. அந்த குழம்பு எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல, அதுக்காக பார்க்குறேன். அது ஏன் எப்படி இருக்குன்னு தெரியும், நானும் சொல்லிடுவேன்ண்ணா. வெரி டேஸ்ட். விறகடுப்புக்கும் மஞ்சட்டிக்கும் ஒரு சூடு, சரியான சூடு சூடு. மஸ்தான் கையில் காலில் பட்டுச்சோ அவ்வளோதான். காய்ச்ச போகிற ஆனத்துக்கு பேர் கிழிச்சு போட்டு வறுப்பானு. இப்போ லேசாக இந்த பருப்பை லேசாக வறுத்துக்கிறணும். என்ன பருப்பு போட்டு இது குழம்பு? பருப்பு, பாசி பருப்பு போட்டு வைக்க போறியா? இது வந்து தோசை, சப்பாத்தி, ரொட்டிக்கு தான் ரொம்ப உகந்தது. பார்த்துக்கோங்க, வறுக்க போகிறேன். இல்லை பருப்பு எதுவும் கலர் சேஞ்ச் ஆகணுமா? இல்லை என்ன கலர் சேஞ்ச் ஆகிறதெல்லாம் இல்லை. லேசாக வாசமாக இருந்தது, வாசமாக இருக்கிறதுக்காக லைட்டாக வறுத்துக்கிறது. வறுக்குது. சிலர் வறுக்கிற கருக்கிடுவாங்க, கறக்குனா கருப்பு கருப்பாக வந்துடும். விறகடுப்புக்கும் மஞ்சட்டிக்கும் ஒரு சூடு, சரியான சூடு சூடு. மஸ்தான் கையில் காலில் பட்டுச்சோ அவ்வளோதான். இல்லை கண்டிப்பாக தூள், 4-5 பூண்டு பல்லு, 4-5 பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி வெட்டினது, ஒரு தக்காளியை 3 வெட்டி இருக்கணும். எண்ணெய் அந்த பருப்பு வகையிலே கொஞ்சோண்டு ஊற்றிடணும். பொங்காமல் இருக்கேன். ஓ, இப்போ எண்ணெய் ஊற்றினா பொங்காதா? ஆமாம், எண்ணெய் ஊற்றினா ரொம்ப பொங்காது. ஓ, அதை பிடிச்சி பார்க்குறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கு. மூட்டையை போட்டு நல்லா வேக வைக்கணும், அப்புறமா தாளிச்சு ஊற்றணும். அவ்வளோ அந்த காலத்தில் பருப்பை மத்து வச்சு கிடையாது, பருப்பு மத்து வச்சு. வெரி டேஸ்ட். எனக்கு தெரியாதுமா இல்லை. அப்புறம் குடிச்சு பார்த்து 10 அட்டை போட்டுக்குவோம். உப்பு கரெக்டாக இருக்கா? என்ன தாளிக்க போகிறோமா பாருங்க. காணா என்ன நல்லது ஆனதுக்கு. பட்டை மிளகா அந்த காலத்தில் ரோஜா மாறு கடலை எண்ணெய் ஒன்று விற்றுச்சு. 5 லிட்டர் கேனு, 2 லிட்டர் கேனு. நான் ராம்நாடு போகிற காலத்தில் அதுவும் வாங்கிட்டு வருவேன். இப்போ அதெல்லாம் இல்லையா? இருக்கும் போல.
ரோஜா மார்க்கு நெய் இருக்குது இப்போ. ரோஜா மார்க் கடலை எண்ணெய். வெறும் பட்டை மிளகாயும் வெங்காயம் மட்டும் போட்டு தாளிச்சிருக்கீங்க. தாளிச்சிக்கணும். கருவேப்பிலை போடணும், கடுகு உளுந்து போடணும், சீரகம் சின்ன சீரகம் போடணும். எங்க கருவாயில் இல்லையா இருக்கு? ஆமாண்டா அந்த சட்டியில். கருவேப்பிலை போடுறேன். கடுகு கடுகு உளுந்து. இப்போ சீரகம் போட்டிய. சீரகம் போட்டு இந்த தாளிப்பு தான் இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியம். மெயின் தாளிச்சு ஊற்ற பரப்பா. தண்ணியாக இருந்தது இது நல்லா இருக்கும். கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. குடிச்சு பார்க்கணும். கொஞ்சம் போடணும். போட்ட அப்புறம் அள்ளி தர முடியுங்க. மல்லி இலை. இது லாஸ்ட் பொசிஷன். முட்டையை கொச்சி வச்சு மூடி போட்டுற வேண்டியது. நம்பிட்டேன். முட்டை ஊற்ற பரப்பா. காய்கறி வதங்காமல் போன மாதிரி இப்போ முட்டையும் உடைக்க வர முடியாது. ஏம்மா தோசை இது காலை நேரம் அதனால் தோசைக்கு ஆனம். அதில் போட்டால் ரொம்ப இதுன்றும் வத்திரும். இவ்வளோ தண்ணியாக இருக்கணும். ரொம்ப குளிர் பார்த்தா நல்லா இருக்கு. நல்லா மணக்குதா உங்களுக்கு? போதும். சூப்பராக இருக்குது அம்மா. சூப்பராக இருக்குது தோசைக்கு. இது தோசை சப்பாத்திக்குள்ளது தான்.